அமெரிக்கா நாட்டில் அயோவான்ற மாநிலத்தில் பிலிஸ்கா அப்படிங்கிற சிட்டி இருக்கு. எப்பவும் போல அன்னைக்கும் பொழுது விடிஞ்சு மக்கள் எல்லாருமே அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது ஒரு பிளசண்டான மார்னிங்கா இல்லாம ஒரு ஹாரரான மார்னிங்கா இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த பிலிஸ்கா சிட்டியில இருக்கிற ஒரு வீட்டை சேர்ந்த 6 பேரும் அந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்து 2 குழந்தைங்கன்னு மொத்தம் 8 பேரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அதுவும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு. அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடாரியை வச்சு வெட்டப்பட்டு ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த விஷயம் அந்த பிலிஸ்கா சிட்டி முழுக்க பரவி அதிர்ச்சியையும் ஒரு மாதிரியான பய உணர்வையும் மக்கள் கிட்ட ஏற்படுத்துது. இன்னைய தேதியில இருந்து இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல ஆகுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆக்ஸ் மர்டர் ஹவுஸான பிலிஸ்காவை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். பிலிஸ்கா சிட்டியில் இந்த கொலை நடந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கொலை நடந்த பிறகு இந்த வீடும் சரி இந்த சிட்டியும் சரி உலக அளவில் ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. இந்த கொலை இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, 100 வருடங்களை தாண்டியும் இன்னைய வரைக்குமே இந்த கொலையை செஞ்ச குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை இந்த கொலையை செஞ்ச குற்றவாளி இறந்தே போயிருக்கலாம். ஏன்னா 100 வருடங்களை தாண்டிடுச்சு இந்த கொலை நடந்து. சரி, ஃபஸ்ட்டு இந்த கொலை எப்படி நடந்துச்சு, அந்த கொலை நடந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1912 ஜூன் 9 அன்னைக்கு தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் மிட் நைட்ல இருந்து விடியறதுக்குள்ள தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்குன்னு அந்த கொலை செய்யப்பட்ட உடலை பரிசோதிச்ச டாக்டர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. ஜொசாயா மோர் இவர் தான் வந்து குடும்ப தலைவர். 43 வயசாகுது இவருக்கு. இவர் அந்த விலஸ்கால ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். மோர் இம்ப்ளிமெண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை வச்சும் இவர் ரன் பண்ணிட்டு வராரு. இவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சாரா மோர். இவங்களுக்கு 39 வயசாகுது. இந்த ஜொசாயா சாரா இந்த தம்பதிக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. ஹெர்மன் 11 வயசு, மேரி கேத்ரின் 10 வயசு, ஆர்தர் பாய்ட் 7 வயசு மற்றும் பால் அப்படிங்கிற குழந்தை 5 வயசு. இந்த 6 பேரும் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் இருக்கு. டெய்லியுமே அந்த சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க இந்த குடும்பம். அன்னைக்கும் 1912 ஜூன் 9 அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு இவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா சர்ச்சில் சில்ட்ரன்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங், ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்க வந்து அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அப்போ இந்த ஃபேமிலியில 6 பேர் போகும்போது ஈனா மே அப்படின்னு ஒரு 8 வயசு குழந்தையும் லீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 வயசு குழந்தையும் இந்த ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில். இப்போ மொத்தம் 8 பேர் அந்த சர்ச்சில் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் வீட்டுக்கு வராங்க. இந்த ப்ரோக்ராம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 7:30 இருந்து ஒரு 9:30 அப்ராக்சிமேட்டாக இந்த டைம்குள்ளே நடக்குது. ப்ரோக்ராமை முடிச்சுட்டு 9:30க்கு மேலே இந்த 8 பேரும் சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு நடந்து வராங்க. அப்போது மோர் ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈனா அண்ட் லீனா அந்த 2 குழந்தைகிட்டையும் இன்னைக்கு நைட்டு நீங்கள் எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த 2 குழந்தைங்களும் அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்த மோர் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் மில்க்கு ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9:40 இருந்து 10 o'clock இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருமே இப்போ தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜொசாயா மோர், சாரா மோர் இவங்க வந்து ஒரு ரூமில் தூங்குறாங்க. இவங்களுடைய 4 பசங்க இன்னொரு ரூமில் தூங்குறாங்க. புதுசாக வந்தாங்க இல்லையா ஈனா லீனா, இந்த 2 கெஸ்ட் குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ்ட் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு. மறுநாள் காலையில விடியுது. ஜூன் 10 1912. இந்த மோர் ஃபேமிலி வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேரி பேக்கம் அப்படிங்கிற ஒரு லேடி வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது நெய்பர்னு சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க. மேரி பேக்கம்க்கு நல்லாவே தெரியும் சாரா வந்து மார்னிங் 7 o'clockலாம் எழுந்து வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற அந்த கோழியை வெளியே திறந்து விடுவாங்க. ஆனால் அன்னைக்கு மணி 7 ஆகுது, 7க்கு மேலேயும் ஆகுது. அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட வெளியே வரல. இதனால மேரி பேக்கம்க்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. இப்போ நம்ம வீட்லேயே அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இந்த டைமுக்கு மேலே வெளியே வரல அப்படின்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஒருவேளை அவங்க வீடு பூட்டி இருந்ததுன்னா ஓகே எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம விட்டுருவோம். ஆனால் பூட்டவே
திறக்கவே இல்லை, உள்பக்கமாக பூட்டி இருக்கு, அவங்க வெளியே வரல அப்படின்னா யாரா இருந்தாலும் ஒரு டவுட் வரும் இல்லையா? அதே மாதிரி மேரி பேக்கம் என்ன பண்றாங்கன்னா, ஜோசாயா வீட்டுக்கு போறாங்க, கதவை தட்டி பார்க்கறாங்க. பல முறை தட்டியும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதே மாதிரி கதவானது உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்து பயந்து போன மேரி பேக்கம் என்ன பண்றாங்கன்னா, ரோஸ் மோரோ அப்படிங்கிறவருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. இந்த ரோஸ் மோரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோசாயா மோரோட பிரதர். உடனே ரோஸ் மோரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்து அவரும் கதவை தட்டி தட்டி பார்க்கறாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே ரோஸ் மோரோ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டோட இன்னொரு ஸ்பேர் கீ அவர்கிட்ட இருக்கு. அந்த கீயை வச்சு கதவை ஓபன் பண்றாரு. கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தாதான் அந்த பயங்கரமான சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்னன்னா, கெஸ்ட் ரூம்ல தங்கி இருந்தாங்கன்னு சொன்னல 2 குழந்தைங்க, உடல் பாதி பாதியா துண்டாக்கப்பட்டு வெட்டப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாரு. அடுத்த 6 பேரோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு அவருக்கு மயக்கமே வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு நிலைமையில அவர் இருந்தாரு. அப்புறம் மேல போய் பார்த்தா ஜோசாயா மோரும் சாரா மோரும் அவங்க ரூம்ல இன்னும் கொடூரமா கோடாரியால வெட்டப்பட்ட நிலைமையில இறந்து போய் கிடக்குறாங்க. அதே மாதிரி அவங்க பசங்க 4 பேர் இருந்தாங்க இல்லையா ஒரு ரூம்ல, அந்த 4 குழந்தைங்களுமே இதே நிலைமையில வெட்டப்பட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜோசாயா மோரோட ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட முறையில அந்த கோடாரியால வெட்டு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜோசாயா மோரோட ஒரு கண்ணே காணோம் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட முகம் அந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. சாரா மோரும் அப்படிதான் வெட்டப்பட்டிருக்காங்க. உடனே இந்த சம்பவத்தை பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. ஒரு 1/2 hourல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு ஏதாச்சும் தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வீட்டையும் சர்ச் பண்றாங்க. அப்போ இந்த வெளிநாட்டுலலாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஹவுஸ் வந்து வுட்டன் ஹவுஸா தான் இருக்கும். அந்த ஹவுஸ்க்கு மேல அட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அதாவது சிறிய மேல் மாடி அறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம வீட்டிலலாம் ஸ்டோர் ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த அட்டிக்கை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த அட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா 2 சிகரெட் துண்டு கிடைக்குது. இதை வச்சு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கொலையாளி சர்ச்சில் இருந்து இந்த ஃபேமிலி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். இவங்க எல்லாருமே எப்போ தூங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்களை கொலை பண்ணுறதுக்கான சரியான சமயத்தை வெயிட் பண்ணி அவன் காத்திருக்கணும். அந்த டைமில் தான் வந்து இவன் சிகரெட் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஜோசாயா மோர் ஃபேமிலியில் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோடாரியால் தான் அந்த கொலையாளி வந்து இவங்க எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்கான். அந்த கோடாரி வந்து கொலையாளியோடது கிடையாது, இவங்களுடைய கெஸ்ட் ரூம்லேருந்து எடுக்கப்பட்ட கோடாலி தான் அது. மோர் வீட்டில் இருந்து எடுத்த கோடாலியை வச்சு அவங்க எல்லாரையுமே வந்து அவன் கொலை பண்ணியிருக்கிறான். அடுத்து கொலை பண்ணிட்ட பிறகு அந்த கோடாலியை இவங்க வீட்டு கிச்சன்லேயே கழுவியும் இருந்திருக்கிறான். அதே மாதிரி கிச்சனில் சமைச்சும் இவன் சாப்பிட்ருக்கான். அப்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலையாளி ரொம்ப அமைதியான மனநிலையில தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். அதாவது ரொம்ப பிளான்டாக தான் அவன் இந்த கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இறந்து போன 8 பேரில் பார்த்தீங்கன்னா லீனா அப்படிங்கிற அந்த 12 வயசு பொண்ணு மட்டும் கொலை பண்ணுறது தெரிஞ்சு எழுந்திருக்கணும். அதாவது கொலைகாரன் மற்றவங்களை கொலை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இந்த லீனா அப்படிங்கிற பொண்ணு மட்டும் எழுந்து அதை பார்த்துருக்கணும். ஏன்னா இவ மட்டும் அவ உயிருக்கு போராடி இருக்கிறா, கொலைகாரன்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கிறா. இவளோட உடல்ல பல இடங்கள்ல வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொலை நடக்கும்போது அந்த கொலையாளி அவங்க வீட்டோட எல்லா ஜன்னலையுமே வந்து துணிகளை வச்சு அடைச்சிருக்கிறான். அதாவது வெளியே இருந்து பார்த்தா யாராலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிளான்டா இந்த மர்டரை அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. ஆனா இந்த கேஸ்ல இப்போ வரைக்குமே யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சம்பவத்தை மையமா வச்சு நிறைய திரைப்படங்களும் ஹாலிவுட்ல எடுக்கப்பட்டிருக்கு, வெப் சீரிஸும் வந்திருக்கு, புக்ஸும் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கொலை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வந்து கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 வித காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து அந்த காலத்தில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, இந்த சிசிடிவி கேமரா அந்த மாதிரி டெக்னாலஜி எதுவுமே இல்லை. இந்த கொலை நடந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சு மோர் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் உள்ளவே வந்துட்டாங்க. அதாவது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வரத்துக்கு முன்னாடியே சம்பவம் நடந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. வந்து அந்த டெட் பாடிஸ் எல்லாம் தொட்டும் பார்த்துருக்குறாங்க. இதனால கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பீப்புள்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான்
போலீஸால யார் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி ஒரு 6 பேர் மேல போலீஸுக்கும் இன்வெஸ்டிகேட்டர்ஸுக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அவங்கள கோர்ட்லயும் கொண்டு போய் ஆஜர் பண்ணாங்க. இருந்தாலும் போதிய சாட்சியங்கள் இல்லாததுனால அந்த குற்றவாளிகள் எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்க. ஆண்ட்ரூ சாயர் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாம இந்த தெருவில் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன். இவர் மேல வந்து சந்தேகப்பட்டு இவர் அந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெர்னாண்டோ ஜோன்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லிஸ்கா சிட்டில ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இந்த பெர்னாண்டோ ஜோன்ஸுக்கும் ஜோசியா மோருக்கும் என்ன லிங்க்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோசியா மோர் முதல்ல பெர்னாண்டோ ஜோன்ஸ் கிட்ட தான் வந்து வேலை பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இவர் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. இதனால பெர்னாண்டோ ஜோன்ஸுக்கும் ஜோசியா மோருக்கும் நடுவுல மனஸ்தாபம் ஏற்பட்டதாகவும் 2 பேரும் எதிரிகளா மாறிட்டாங்க அப்படின்னு மக்கள் சொன்னதுனால பெர்னாண்டோ ஜோன்ஸ் மேல போலீஸ் வந்து சந்தேகப்பட்டாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா வில்லியம் மான்ஸ்ஃபீல்டு. இந்த வில்லியம் மான்ஸ்ஃபீல்டு வந்து இந்த சம்பவம் நடந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு ஜூலை 5, 1914 ஒரு 2 பேரை இவன் கோடாரிய வச்சு இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கான். அதனால ஏன் இவன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வில்லியம் மான்ஸ்ஃபீல்டை வந்து போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா ஹென்றி. இந்த ஹென்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர். இவங்க அம்மாவையும் பாட்டியையும் கோடாரிய வச்சு இவனும் கொலை பண்ணியிருந்தான். அதனால இவனும் ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்க. அடுத்த 5ஆவதா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கில்லே. இந்த ஜார்ஜ் கில்லே அப்படிங்கிற பர்சன் வந்து கொஞ்சம் பயங்கரமான பர்சன்னே சொல்லலாம். ஏன்னா இவரே கோர்ட்டில் போயிட்டு நான் தான் அந்த 8 பேரையும் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இருந்தாலும் கூட நீதிமன்றம் இவரை அரெஸ்ட் பண்ணல, இவரை விடுவிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா இவருக்கு எதிரான போதுமான சாட்சிகள் வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ஜார்ஜ் கில்லே வந்து அவருடைய இள வயதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவரா இருந்திருக்காரு. இந்த காரணத்தினால நீதிமன்றம் இவரை வந்து விடுவிச்சிட்டாங்க. இந்த 5 பேரையும் தாண்டி சாம் மோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் மேலையும் போலீஸ் வந்து சந்தேகப்பட்டாங்க. ஆனா அவரும் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வில்லிஸ்கா சிட்டில இப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நடந்த பின்னாடியும் சரி, இதே மாதிரியான கொலைகள் வந்து அங்கங்க பக்கத்து சிட்டில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த எல்லா கொலைகளுக்குமே பாத்தீங்கன்னா காமனான விஷயங்கள் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு, அந்த கொலை நடந்த வீடு, கொலை நடக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல்கள் எல்லாமே துணியை வச்சு அடைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த கொலைகள் எல்லாமே வந்து கத்தியாலேயோ துப்பாக்கியோலையோ இல்ல, கோடாரியால மட்டும் தான் நடந்திருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா அந்த வெற்றத்துக்கு யூஸ் பண்ண கோடாலிய அந்த கொலை நடந்த வீட்லயே கொலைகாரன் கழுவியும் வச்சுட்டு போயிருக்கான். நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா லைட், அந்த லேம்ப் சொல்லுவாங்கல்ல, சிம்னி விளக்கு, அந்த சிம்னி விளக்கு வந்து இந்த கொலை நடந்த எல்லா வீட்ல இருந்துமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த மாதிரியான கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நானும் அதுதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொலை நடந்ததுக்கு காரணம் யாரா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்ல இவ்வளோ வருஷம் கழிச்சும் இந்த கொலை நடந்ததுக்கான காரணத்தை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.